ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி புதினா சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு சைடிஷ் எதுவும் தேவையில்லை. கூட கொஞ்சம் ஆனியன் பச்சடி வச்சு சாப்பிட்டாலே போதும். பிரியாணி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த புதினா சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புதினா சாதம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம புதினா அப்புறம் மசாலா பொருட்கள் இது எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அப்புறம் 4 பல் பூண்டு, காரத்துக்கு 3 பச்சை மிளகாய். நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறோம். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு பட்டை, 2 லவங்கம், சின்னதாக ஒரு ஏலக்காய் சேர்த்துடலாம். இந்த மசாலா பொருட்கள் அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக சேர்த்திங்கனாலே போதும். கூடவே 1/4 டீஸ்பூன் சோம்பு, கடைசியாக இது கூட சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை 10 நிமிஷம் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை கரைச்சிட்டு புளி தண்ணியை உள்ளே சேர்த்துடலாம். புளி அதிகமாக சேர்க்க வேண்டாம். சின்ன நெல்லிக்காய் சைஸில் சேர்த்திங்கனாலே போதும். நம்ம புதினா சாதத்துக்கு கொஞ்சமாக புளி சேர்த்து செஞ்சோம்னா அதனோட டேஸ்ட்டை நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான். உங்களுக்கு ஒரு வேளை புளி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட பாதி லெமன் ஜூஸ் கூட சேர்த்து செய்யலாம். அதுலேயும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ மசாலா விழுது நமக்கு தயாராகிடுச்சு. எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம புதினா சாதம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கூடவே 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அப்புறம் ஒரு 5-6 முந்திரி பருப்பும் சேர்த்துடலாம். நம்ம முந்திரி பருப்பு சேர்த்து செய்கிற போது இது வாயில் கடிப்பட்டு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை முந்திரி பருப்பு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதில் நிலக்கடலை கூட சேர்த்து செய்யலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்துடுங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு வருங்க. அப்போ தான் கருகிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுப்படும். பாருங்கள், இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற புதினா விழுதை உள்ளே சேர்த்துடலாம். புதினா அரைக்கிற போது நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால இப்போ தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஒருவேளை ரொம்பவே திக்காக இருந்துச்சுன்னா மட்டும் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து உள்ளே சேர்த்துடுங்க. இது கொஞ்சம் இணக்கமாக இருக்கிறதுனால நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு புதினா விழுது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிடுங்க. இப்போ மசாலா பொருட்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். உப்பு அதிகமாக சேர்த்துடாதீங்க, இப்போ குறைவாக சேர்த்துக்கோங்க. கடைசியாக சாதம் சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா கூட கடைசியாக சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ புதினா விழுது நல்லா வதங்கி மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ இது கூட 2 கப் அளவுக்கு சாதம் நல்லா ஆற வச்சு எடுத்துருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். சாதத்தை உதிரியாக வடித்து ஆற வைக்கிற போது 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஆற வச்சிங்கன்னா அது ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்கும். ஃபஸ்ட்டே சாதம் அதிகமாக சேர்க்காமல் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு உரப்பு இதெல்லாம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சாதம் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக சாதத்தை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு உரப்பு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி திரும்பவும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக வெள்ளை சாதம் சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சமாக சாதம் சேர்த்துட்டு திரும்பவும் அதை நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம எடுத்துருக்கிற சாதம் மசாலா பொருட்களுடைய அளவு பார்த்திங்கன்னா 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி புதினா மசாலா பொருட்கள் இது எல்லாத்தையுமே அதிகப்படுத்தி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ புதினா சாதம் தயாராகிடுச்சு. கடைசியாக வாசனைக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நெய் முற்றிலும் ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. இது சேர்க்கிற போது சாதத்துக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் கிடைக்கும். அதுக்காக தான் சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப சுவையான புதினா சாதம் தயாராகிடுச்சு. இது கூட கொஞ்சமாக தயிர் பச்சடி அப்புறம் அப்பளம் வச்சு சாப்பிட்டாலே போதும். டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் புதினா சாதம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.